எனக்கு வந்து இந்த ஓட்டும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக தெரிஞ்சுது சார். இதோட சேசி வந்து பக்காவான டியூனிங் பண்ணியிருக்கீங்க. கார்னரிங்காக இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது ஓட்டுறக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சேசியில் என்ன சார் அப்படி பண்ணியிருக்கீங்க? டூ வீலரில் வந்து அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அது வந்து ஃபிசிக்ஸ் நம்ம படிப்போம், ஹை ஸ்கூலில் கூட படிக்கிறோம். ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது அட்வான்ஸாக படிக்கிறோம். ஒரு டூ வீலில் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு டூ வீலர் ஓட்டுறதுங்கிறதே ஒரு சர்க்கஸ் பண்ணுற மாதிரி. அதை கற்றுக்கும் பொழுது நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா என்ஜாய்மெண்ட். ஒரு டூ வீலரில் நம்ம மேலே உட்காந்து போகும்போது சேஃப்டி முக்கியம், கண்ட்ரோல் முக்கியம், அதோட கூட என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம். ஸோ அந்த சாசி டைனமிக்ஸ், அந்த பவர் ட்ரெயினோட ரெஸ்பான்ஸ் டெலிவரி, அதில் நாங்கள் நிறைய அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இதில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி உலக அளவில் நாங்கள் எங்களோட அசஸ்மெண்ட்டு, வெளியிலேருந்து எங்களை விசிட் பண்ணவங்களோட அசஸ்மெண்ட்டு பார்த்தா உலக அளவில் இந்த டைனமிக்ஸில் நாங்கள் நம்பர் 1ல் இருக்கோம். அதனால தான் டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட்டுமே ஓட்டுறதுக்கு ரொம்ப கண்ட்ரோல், சேஃப்டி, என்ஜாய்மெண்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சாசி பற்றி கேட்டிங்க. இதில் வந்து இப்போ 125cc பேஸ் சாசிலேருந்து ஃபர்தராக இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஹை ஸ்பீட் 100 kph ப்ளஸ் வரணும், என்ஜினோட பவர் அதிகங்கிறதுனால சாசி ஃபர்தர் லிஃப்ட் அப் பண்ணியிருக்கோம். டயர், வீல், இந்த ஸ்டீரிங் ஜாமெட்ரி, அப்புறம் சஸ்பென்ஷன் செட்டிங், இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வரும்பொழுது தான் அந்த வண்டி அவ்வளோ லைட், ஈஸி டு ஃப்ளிக், அதே சமயம் வெரி ஸ்டேபிள் அண்ட் கான்ஃபிடென்ட். அந்த பேக்கேஜ் அப்போ தான் வரும்.